ராமரும் வானரப் படைகளும் சீதையை மீட்க இலங்கைக்கு வந்தனர். தர்ம யுத்தம் தொடங்கியது. பல நாட்களாக ராவணனின் பலம் கொண்ட பெரும் படையை எதிர்த்து ராமர், இலக்குமணர், சுக்ரீவன், ஹனுமான் என்று எல்லோரும் சளைக்காமல் போரிட்டனர். அதே சமயம் ராவணன் அரண்மனையில் தன் மந்திரிகளை அழைத்தார். மந்திரியாரே, போரின் நிலைமையை விளக்குக. அரசே, மன்னிக்க வேண்டும். நாம் நமது பாதி படையை இழந்து விட்டோம். கோபம் கொண்ட ராவணன், என்ன கூறுகிறீர்கள்? ஏன் நம்மால் ராமரை தோற்கடிக்க முடியவில்லை? வெட்கம்! இனி எனது தம்பி கும்பகர்ணனை தான் போருக்கு அனுப்ப வேண்டும். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் கும்பகர்ணனை எழுப்ப ஒரு குழு அனுப்பப்பட்டது. மிகவும் சிரமப்பட்டு பலவிதமான ஒலிகளை எழுப்பி இறுதியில் கும்பகர்ணனை எழுப்பினர். ஓ வீரரே, தங்களை சகோதரர் ராவணன் காண வேண்டும் என்று கூறியுள்ளார். கும்பகர்ணன் ராவணனை சந்தித்தார். கூறுங்கள் சகோதரரே, என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பும் அளவிற்கு என்ன முக்கியமான விஷயம்? நீ சென்று ராமருடன் போரிட்டு அவனை தோற்கடிக்க வேண்டும். போர்க்களம் புகுந்த கும்பகர்ணன் மிக பயங்கரமாக போரிட்டான். பல குரங்குகள் இறந்தன. ராமர் அவனை தாக்கி காயப்படுத்தினார். அப்படியும் போரிட்ட கும்பகர்ணனை ராமர் கொன்றார். ராவணனின் அரண்மனையில், அரசே, கும்பகர்ணன் இறந்து விட்டார். தம்பி இறந்த செய்தியை கேட்ட ராவணன் மனமுடைந்தார். இந்திரஜித் தன் தந்தை சோகத்தில் ஆழ்ந்ததை தாங்க முடியாமல் அவர் முன் வந்தார். தந்தையே, கவலைப்படாதீர்கள், உத்தரவிடுங்கள். நான் அந்த ராமரையும் இலக்குமணரையும் கொன்றுவிட்டு வருகிறேன். சபாஷ் மகனே, சபாஷ்! வீரனாகச் சென்று வெற்றியுடன் திரும்பி வா. இந்திரஜித் எங்களுக்கும் புலப்படாமல் எதிரிகளுடன் போரிடலாம் என்ற வரம் பெற்றவர். இந்திரஜித் தன்னை மறைத்துக் கொண்டு போர்க்களம் புகுந்தார். அம்பு மலையை குரங்குகள் மீது புதைந்தன. அதோ லக்குமணன், அவனை கொன்றுவிட்டால் ராமரும் அவரின் குரங்கு கூட்டமும் மனமுடைந்து சிதறிவிடும். பிறகு என் வேலை எளிதாக முடிந்துவிடும். உடனே இந்திரஜித் பிரம்மாவிடம் இருந்து பெற்ற சக்தி வாய்ந்த ஆயுதத்தால் லக்குமணரை நோக்கி எய்தினார். அம்பு சென்று லக்குமணரை தாக்கியது. அண்ணா! இலக்குமணர் இறந்து விட்டார்! இலக்குமணர் இறந்து விட்டார்! இதை கேட்ட குரங்குகள் போர்க்களத்தில் சிதறி ஓடின. ஹனுமான் இதைக் கண்டு பதற்றம் அடைந்தார். இருந்தாலும் தொடர்ந்து போரிட்டார். அன்று அந்திப்பொழுதில் மயக்கமுற்ற லக்குமணரை கண்டார். உடனே அவரை தூக்கிக் கொண்டு ராமரிடம் சென்றார்.